இல்லை விஜய் மீது விமர்சனங்களை வைக்கிறவங்களே நீங்கள் வண்டியில் ஏற்றலையோ? யாருக்கு அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? அப்படி வர வேண்டிய இப்போ யாரும் இங்கெல்லாம் வரல, விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் யாரும் வரல. இன்னொரு விஷயம், அவர்கள் கணக்கில் எல்லாத்துக்குமே பணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. அந்த இங்கே வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதுக்கு எந்த வேலையுமே ரெண்டு கிடையாது. குடும்பம் நிராகரிச்சிருங்க இல்லையா? எங்கே? அதாவது சந்திரா அந்த மனைவி இழந்த கணவன், அவர் மனைவி இழந்தாங்க இல்லையா, அந்த அவரையும் இன்னொரு குழந்தை இருந்த ஒரு தாயும் 20 லட்சம் கொடுக்காம நிராகரிச்சிங்க இல்லையா? யார்? அதான் வார்த்தை வந்து திருவனுடைய வாயிலிருந்து எப்படி வருதுன்னா திமுகவனுடைய வார்த்தையாக தான் வந்துகிட்டு இருக்கு. நிராகரிக்கலை யாரும். அவங்க ரெண்டு, அதாவது வங்கியில் காசே இல்லாமல் செக்கை எழுதி யாருக்கும் கிழிச்சு கொடுக்கல, புரியுதுங்களா? நிராகரிச்சாங்கன்றதை எந்த விதத்தில் நீங்கள் பதிவு செய்கிறீங்க, அதை சொல்லுங்கள். அவங்க யார்? ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட், அவங்க அக்கௌண்ட்டில் அப்போ வரைக்கும் கிரெடிட் ஆகலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிரெடிட் ஆகிருக்கு. இதை நிராகரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? மற்ற எல்லாருமே வந்து பார்த்து கிரெடிட் வாங்கிட்டாங்களா? இப்போ அவங்க வந்திருக்காங்களா? அவங்கள கூப்பிட்டுருக்கீங்களா? எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஒரு 4 குடும்பங்கள் மட்டும் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, 30வது நாள் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்ணலை. அடுத்தது சந்திப்பாங்கன்னு சொல்லியிருக்கு, வருவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற குடும்பத்தார் எல்லாருமே வந்திருக்கிறாங்க.